கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளாடி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் அப்படியா நான் சொல்லக்கூடிய இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாளைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி பண்ணப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு தத்தளிப்பு, ஒரு சந்தேகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படு ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், கர்த்தரை நாம் பெலனாக கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளாடுவதற்கோ சறுக்கி விழுவதற்கோ அல்லது நாம் எழுந்து நிற்க முடியாதபடி இருக்கக்கூடிய நிலையிலையோ கர்த்தர் ஒரு நாளும் வைக்க மாட்டார். ஏன்னா நம்முடைய பெலனை நம்பவில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஃபைனான்சியலாக நான் பலனாக இருந்தால் தான் வீட்டை கட்ட முடியும். நான் என்னுடைய ஞானத்தில் பலனாக இருந்தால்தான் என்னுடைய காரியங்களை நேர்த்தியாக நான் செய்ய முடியும். சரீரத்தில் நான் பலனுள்ளவனாக இருந்தால் தான் என்னுடைய வியாபாரத்தை செய்ய முடியும், தொழிலை செய்ய முடியும், அல்லது ஊழியக்காரராக இருக்கும்போது ஊழியத்தை செய்ய முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், காட் இஸ் மை ஸ்ட்ரெங்த், அவருடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த காரியத்தில் எவ்வளவு அவர் உயர்ந்த ஸ்தலத்திலையும் நம்மை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு மேன்மையான ஸ்தானத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பலன் நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தை நம்பி, நம்முடைய பணத்தை நம்பி, நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை திட்டம் பண்ணி நாமவே முடிவு செய்து விடுவோம், இது நம்மளால் முடியாது. ஏன்னா என்னுடைய சோர்ஸஸ் ஆர் வெரி லெஸ். ஒரு காரியத்தை இந்த காலையில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் சோர்ஸே கர்த்தர் தான். நமக்கு கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வெதர் இட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க் ஆர் நாலேஜ் ஆர் ஃபைனான்சியல் ஓரியன்ட் திங், எதுவாக இருந்தாலும் அவர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் என் பலன், அவரிலிருந்து தான் நான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடி நிச்சயமாய் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார், என்னை மேலான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் என்னை வைத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து அதுக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம சோர்ந்து போகிறதுக்கு, தோல்வி அடைவதற்கு காரணம் விசுவாசம் இல்லாத ஒரு நிலையினால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கு அவருடைய பலனை நம்பி நான் வாழுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஒத்தாசை எல்லாத்தையும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. மற்றவர்களையும் நம்பாதீங்க, கர்த்தரையே நம்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வசனத்தின்படியே உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக காரியங்களை நாங்கள் செய்ய முடியாதபடி இருப்பதற்கு காரணமே கர்த்தர் என் பலன் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே எண்ணாதபடி எங்களுடைய நிலையில் இருந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து நாங்கள் கணக்கு பார்த்து இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதில் நான் இறங்கக்கூடாது, நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்று சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம் அப்பா. ஆனால் இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் ஆண்டவராய் கர்த்தர் என் பலன் என்று சொல்லி இங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய ரிசோர்ஸ், அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதித்து எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தை
எங்களுக்கு நாங்கள் இந்த காலையில் சொந்தமாக்கி கொண்டு உம்மை எங்களுடைய பலனாக கர்த்தாவே நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு உம்முடைய பலத்தில் பலன் கொண்டு நாங்கள் உன்னதமான அந்த ஆசீர்வாதங்களில் நிறைந்திருக்க நீர் எங்களுக்கு கர்த்தாவே கற்றுக் கொடுத்தீரப்பா. அதே போல் நாங்கள் எங்கள் பலத்தை அல்ல, உம்முடைய பலத்தை நம்பி உம்முடைய கிருபையை நம்பி கர்த்தாவே நீர் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் கர்த்தாவே நாங்கள் உம்மாலே நாங்கள் உயர்த்தப்பட முடியும் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் விசுவாசித்து ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தாவே மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல நாங்களும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய பலன் என்று சொல்லி உம்மை சார்ந்திருந்து நாங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்திருக்க அருள் செய்தல் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். Not your ancestors' property, not your money, but it is only the strength of the Lord will bless you. God will give the strength to live a blessed life. God bless you.